இப்போ நம்ம பார்க்குறது ஜெல்கோ 306 டைப்பு ஸ்டார்டரு. இது எப்படி செக் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முதல்ல வந்து 3 ஃபேஸையும் ஆன் பண்ணிக்கிறேன். 3 ஃபேஸையும் இப்போ ஆன் பண்ணிட்டேன். பாருங்கள், இது வந்து ஆஃபு. இப்போ 3 ஃபேஸையும் ஆன் பண்ணிட்டேன். அடுத்தது பாருங்கள், டிசிஹெச் ஸ்டார்டரை ஆன் பண்ணுறேன். இதையும் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்டர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்கள், மேனுவலில் தான் இருக்குது. இப்போ நல்லா பாருங்கள், மேனுவலில் வச்சுருக்கோம். அதனால் மோட்டார் போட்ட உடனே மோட்டார் வந்து நமக்கு ஓடுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஒரு ஃபேஸை கட் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு ஃபேஸை கட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மோட்டார் ஆஃப் ஆகிடும். மோட்டார் ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடியும் அந்த ஃபேஸை போட்டேன். இப்போ திரும்பவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, மோட்டாரை ஆன் பண்ணுறேன். இப்போ மோட்டார் ஓடுது. அதனால் உங்களுக்கு இந்த லைட்டு பாருங்கள் எரியுது. ஆன் பட்டன் எரியுது. இப்போ வந்து இன்னொரு ஃபேஸை கட் பண்ணுறேன். பாருங்கள், கட் பண்ண உடனே ஸ்டார்டர் ஆஃப் ஆகிடும். இப்படி ஆஃப் ஆகி ஒரு ஃபேஸ் கட் ஆகிடுச்சுன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு சிகப்பு லைட் எரியும். அது வந்து லோ வோல்டேஜ் அப்படின்னு உங்களுக்கு காட்டும். பாருங்கள், சிகப்பு லைட் எரியுது. இப்போ நான் அந்த ஃபேஸை வந்து மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். ஃபேஸ் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு பாருங்கள், இந்த சிகப்பு லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு. ஃபேஸ் வந்து கட் பண்ணோம்னாக்கா சிகப்பு லைட் எரியும். லோ வோல்டேஜ் எரியும், ஃபேஸ் கம்மியாக இருக்குன்னு. இப்போ பாருங்கள், மறுபடியும் போடுறேன். மோட்டாரு ஓடுது. மோட்டார் ஓடுற சத்தம் உங்களுக்கு கேட்கும். மோட்டார் ஓடுது அப்படின்னாவே பச்சை லைட் எரிஞ்சாவே உங்களுக்கு ஸ்டார்டர் ரெண்டாவது வந்து அர்த்தம். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இதில் பாருங்கள், ஆம்ஸ் வந்து அதிகபட்சம் 13 வச்சுருக்காங்க. இது அவ்வளோதான் நம்ம இது பண்ண முடியும்.